மழை சும்மா அடித்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த மழையிலேயே நாங்கள் ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் 11th 12th படித்த ஸ்கூலுக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நடுவில் பூந்து என்னடா விளையாடுற? தண்ணிக்குள்ளே விளையாட வந்து போனோம். அட பாவி, யாரும் எங்கேயும் போக முடியாது. ஏன் சரி, மாமா மட்டும்தான் வருவாரு. என்ன ஹெவி மழையா இருக்கு, கண்ணே தெரியல. எப்படி நீங்களாம் மேனேஜ் பண்ணி ஓட்டுறீங்க? ஏங்க அதான் இந்த மழை இங்க பாரு, இங்க மழை இல்லை, கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது பார்க்க சூப்பரா இருக்கு. தண்ணி அடிக்கிறது பிரச்சனை இல்லை, சைடுல எல்லாம் இருக்கு. எந்த ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன்னா, நாமக்கல்லில் புற்றுப்பட்டியில் இருக்க பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். அங்கே தான் நான் 11th 12th படித்தேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கூல்னே சொல்லலாம். அப்படி கோச்சிங் அப்படி தரமாக இருக்கும். நான் வந்து 2013 to 15 பேட்ச்சு. ஸோ செம்ம கோச்சிங் தான் அங்கே. ஸோ அங்கே வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்டு, அவங்களோட தம்பிக்கு அட்மிஷன் போட்டிருந்தோம். ஸ்கூல் ரீஓப்பன், அவங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஹாஸ்டலில் விடணுங்கிறனால மொதல் நாள் ஈவினிங்கே கொண்டு போய் அவனை விட்டுட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம். நாமக்கல்லில் ஒரு 2-3 ஸ்கூல் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இந்த ஸ்கூலே சூஸ் பண்ணியாச்சு, பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூலு. ஏன்னா அந்த ஸ்கூல் நான் படித்தப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் ஸ்ட்ரிக்டாக இல்லாத மாதிரியே இருக்கும். நல்ல மார்க் அவங்க வச்சுருவாங்க, தரமாக இருக்கும், கோச்சிங் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால தான் அங்கேயே போட்டுடலாம், அப்போ கொஞ்சம் நல்லா அவனுக்கு கோச்சிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு தம்பி அங்கேயே போட்டாச்சு. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க சொல்லியாச்சு. நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 3 ஸ்கூல் மாறி இருப்பேன். அந்த 3 ஸ்கூலை கம்பேர் பண்ணுறப்ப நான் 11th 12th படித்த ஸ்கூல் சும்மா தரமாக கோச்சிங் இருக்கும், நல்ல மார்க்கும் வைப்பாங்க. அதனால தான் தம்பிக்கும் அங்கேயே அட்மிஷன் போட்டாச்சு. தம்பியோட அப்பாவும் பஸ்ஸில் பெரம்பலூர்லேருந்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கடகடன்னு ஓடி அவங்கள பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்துடலாம். கிளைமேட் வர செம்ம கிளைமேட்டு, வாங்க அப்படியே போவோம். ஃபைனலி தம்பிக்கு எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்தாச்சு. நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, ஏன்னா நிறைய ப்ரொசீஜர் இருந்ததுனால. இந்த ஏரியாவில் தான் நாங்கள் உட்காந்து ஸ்டடி அப்போ படிப்போம், மார்னிங் ஸ்டடி எல்லாம். டெய்லியும் ஸ்கூலில் வந்து 11th 12th அந்த டெஸ்ட் பேப்பர்னு வைப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து ஸ்டடியில் வச்சு சார் ஒருத்தர் வருவார், வந்து குச்சியில் வெளுத்து கட்டுவார் மார்க் கம்மியாக இருந்தால். செம்ம மெமரிஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப. அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. நிறைய ப்ரொசீஜர் இருந்ததுனால டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம். மழை வேறு ஹெவியாக அடுத்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மையாலுமே சொல்லணும்னா மனசே வரலங்க, மறுபடியும் இப்போ சேர்ந்து படிக்கலாமான்னு இருக்குது. மற்ற எந்த ஸ்கூலுக்குமே எனக்கு வந்து இப்படி தோணுதில்லை. காலேஜ் ஒரு வீணாக போன காலேஜில் படித்தேன், அந்த காலேஜுக்குமே போனால் கூட தோணாது. ஆனால் இந்த ஸ்கூலில் அவ்வளோ ஒரு செம்ம ஸ்கூலுங்க. அப்புறம் அந்த கார் இங்கே தான் நிற்க போதாட்டுக்குங்க. என்னது வீடியோ? வாங்க போகலாம். ஃபோன் நல்லா இருக்குன்னு யாரும் ஃபோன் போனால் நமக்கு என்ன, ஃபோன் ஓனர் நம்ம வீட்டில் இருக்குல்ல. காலேஜில் ஏன்னா முட்டை பப்ஸு தின்னு இப்படி ஆகிட்டியா? இதில் ஒரு 10 ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்கு போதுமா? இன்னும் அது காலியாகல. பாசிட்டியே வெளியே தராங்களா? அவர் பிடிச்சி இங்கேயே உட்கார வச்சுக்கோங்க. நிறைய பேர் உள்ள எவ்வளோ ஆமாம், இங்கே பாரு ஒன்றுமே இல்லை. ஓ சாரி, இங்கே ஒரு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். அந்த கொஞ்சத்தையும் நம்ம எடுத்துக்கணும். உனக்கு 3 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்குங்க. 3 பேர் இருக்கானுங்கப்பா, ஒரே மாதிரி. பக்கோடா அதெல்லாம் வாங்க மாட்டேன். இனிப்பு வேறு என்ன காம்பினேஷன்னே தெரில. கேக்கும் அது கூட ஒன்லி பீஸா பர்கர் தான். பீஸா பர்கர் அந்த மூஞ்சி அப்படியே லைட்டாக அப்படி காமிக்கிட்டு கிளாஸ் வர லைட்டாக விரிசல் விட்ருக்கு. இன்சூரன்ஸில் கிளியர் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.